விதிக்கப்பட்டது என்னவோ அதை வைத்து கொண்டு நம்ம சிறப்பாக வாழ வேண்டும். அதுக்கான முயற்சிகளை நம்ம முன்னேறதுக்கான நம்மளை துன்பப்படுத்தினா கூட அது ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த சரியான நடவடிக்கை எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க மனசை எப்பவுமே தூய்மையா வச்சுக்கோங்க. இந்த பொறாமை குணம் இருக்கவே கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 28ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:13க்கு, சூரிய அஸ்தமனம் 7:15க்கு. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி திதி இன்று இரவு 8:27க்கு முடிவடைந்து சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரம் இன்று காலை 11:13க்கு முடிவடைந்து சுவாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:43 மதியம் 1:14 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:45 7:15 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:44 4:14 வரை. யமகண்ட நேரம் காலை 7:12 8:42 வரை. கூலிகன் காலை 10:13 11:43 வரை. சந்திராஸ்தம ராசி மீன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு அமைதி, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு பயம், கன்னி ராசிக்கு கவலை, துலாம் ராசிக்கு வரவு, விருச்சக ராசிக்கு தாமதம், தனுசு ராசிக்கு ஜெயம், மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு அச்சம். இன்று முகூர்த்த நாள், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம குருநாள், இன்று வியாழக்கிழமை. இந்த குருநாள் வியாழக்கிழமையை பற்றி கொஞ்சம் பேசிக்கலாம். வியாழக்கிழமைக்கு குரு பகவான் தான் ஆளும் கிரகமாக இருக்கிறார். இவர் சுப கிரகம், எல்லாருக்குமே இவர் சுப கிரகமாக கருதப்படுகிறாரு ஜோதிட சாஸ்திரத்திலே. குரு பகவான் எதுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு பார்த்தா செல்வம் நமக்கு இருக்காத, தனம், சரிங்களா? அப்புறம் அறிவு, குழந்தை பிறப்பதற்கு குரு பகவானுடைய அருள் நமக்கு வேண்டும். நீதியானவர் மற்றும் ஆன்மீகம் மிக்கவர். அப்போ நம்ம ஒரு ஆன்மீகத்தில் நல்லா வரணும்னா குரு பகவானுடைய அருள் நமக்கு கட்டாயம் வேணும். இதுக்கெல்லாம் இவர் காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. இவர் 3 பார்வை இவருக்கு இருக்கு. 5 7 9 இந்த வீடுகளை அவர் எங்கே இருக்கிறாரோ, ஒருத்தவங்களோட ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறாரோ அங்கேருந்து இந்த வீடுகளை அவர் பார்ப்பார். அவருடைய பார்வை சுப பார்வை. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மேன்மைப்படும், புனிதப்படுத்தப்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க, சரிங்களா? அந்த அவர் பார்க்குற இடம் எல்லாமே நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு பகவானை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம். உள்ள தூய்மையை பற்றி கொஞ்சம் பேசலாம்ல. உள்ள தூய்மைனா உள்ள தூய்மை என்பது முதல்ல அதோட என்ன நம்ம செய்யணும்னா பொறாமை குணம் இருக்கக்கூடாது. பொறாமை குணம் இருந்தாலே அந்த உள்ள தூய்மை, அகத்தூய்மை கெட்டுவிடும். அதனால முயற்சி பண்ணி இந்த வழிபாடுகள் எல்லாம் எதற்கு? நம்மளுக்கு இந்த தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. முதல்ல இந்த பொறாமை, மாச்சரியம்னு சொல்லுவாங்க. இது இருந்துட்டாலே கோபம் வந்துடும். மற்ற விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தவறான விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த பொறாமையை அழிக்கிறதுக்கு நம்ம பாடுபடுறோம். ஸோ இந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது என் மனசில் இருக்கிற இந்த பொறாமை குணத்தை, கெட்ட எண்ணங்களை நீ எனக்கு நீக்கிவிடு அப்படின்னு தான் முதல்ல நம்ம கேட்கணும், சரிங்களா? அப்போ இந்த பொறாமை குணம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா, யாராச்சும் உங்களை ட்ரிகல் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை செஞ்சுட்டாங்க, இல்லை உங்களுடைய ஒசந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு கெட்டு போகும் பொழுது நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. உங்களுக்குள்ளே தான் நிறையா நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த பொறாமை குணத்தை போக்கிடணும். முதல்ல அதை செய்யணும். எல்லாருமே இந்த பொறாமை குணம் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் அவர்களுடைய நலனுக்கு, அவர்களுடைய விதியில் அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க, அவங்க செய்கிறத சாதிச்சுட்டே வராங்க. நம்ம விதிப்படி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு வரணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை முன்னோக்கி செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். யாரையும் நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது. மற்றவர்கள் நம்மளை துன்பப்படுத்தினா கூட அது ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த சரியான நடவடிக்கை எடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் மனசை எப்பவுமே
தூய்மையாக வச்சுக்கோங்க. இந்த பொறாமை குணம் இருக்கவே கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வழிபாடு பண்ணிட்டு ஒரு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். அப்போ யாராச்சும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய தவறான நடவடிக்கையினால நம்மளுடைய மன தூய்மை, நம்ம இறைவன் நம்ம உள்ளத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருல, அதை அந்த மன தூய்மை கெட்டுவிட்டால் அவர் மறைஞ்சிருவார். அந்த தெய்வீக ஆற்றலை நம்ம மறந்துடுவோம், மறைக்கப்படும். சரிங்களா? அதுக்கு தான் சொல்ல வரேன். இவ்வளோ பாடுபட்டு நீங்கள் தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி செஞ்சுட்டு வந்த விஷயங்கள் மற்றவர்கள் செய்கிற குற்றங்களுக்கு தவறுகளுக்காக நீங்கள் அதை நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு வெளிப்படாமல் போயிடும். அதை மறந்துடுவீங்க. அதை கவனிக்க அந்த ஆற்றலை, தெய்வீக ஆற்றலை கவனிக்க மறந்துடுவீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். மற்றவங்களுடைய கெட்ட செய்கைகள் உங்கள் மனசை வேதனைப்படுத்தாமல் அழகாக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் அடையணும், எந்த லட்சியத்துக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களோ அதை போய் நீங்கள் செய்ய முடியும் உங்களால். ஸோ முதல்ல நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த பொறாமை குணத்தை எடுத்துருங்க. மற்றவர் அவங்கவுங்க விதிப்படி அவரவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நமக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதை வைத்து கொண்டு நம்ம வந்து சிறப்பாக வாழ வேண்டும். அதுக்கான முயற்சிகளை, நம்ம முன்னேறத்துக்கான முயற்சிகளை போட்டு அதற்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணும். பிறரை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சரிங்களா? ஓகே, இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. பார்க்க போனால் இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். புதுசாக யாரும் எதுவும் இங்கே சொல்ல வரல. நம்மளுக்கு உள்ள முன்னோடிகள் எல்லாம் சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம இங்கே திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் அதை திரும்ப திரும்ப நம்ம அதை குத்தி காட்டி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா மறந்துடக்கூடாது. அந்த கோபமும் அந்த பொறாமையும் இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து அந்த நல்ல விஷயங்கள் பெரியவங்க சொன்னதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு தன்முனைப்பாக இருக்கும். அதற்காகத்தான். நன்றி, வணக்கம்.